ஹாய், வெல்கம் டு டாக்டர் மெடிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, H5N1 இன்ஃப்ளூயன்சா ஏ அப்படின்றது வந்து ஒரு பேர்ட் ஃப்ளூ வைரஸ். இது வந்து இப்போ ரீசெண்டா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. அண்ட் சென்னையில கூட நிறைய இறந்து போன பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு மக்கள் ரிப்போர்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அதுல வந்து இந்த வைரஸ் இருக்கு, இந்த பேர்ட் ஃப்ளூ இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணும், ட்ரீட் பண்ணாம விட்டா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதை எப்படி டெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். H5N1 அப்படின்றது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அது வந்து பேர்ட்ஸ், கவுஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்க்கு வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பீப்புளுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி அப்படின்னு 4 டைப் இருக்கு. அந்த 4 டைப்லயும் நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. இப்போ இந்த H5N1 அப்படின்ற வைரஸ் வந்து எதோட சப்டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளூயன்சா ஏ உடைய சப்டைப். அதுல இந்த H5 சப்டைப் வந்து ஹியூமன்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சிவியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மைல்டுல இருந்து சிவியரா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீவர், சோர் த்ரோட், தொண்டை கரகரப்பு, இருமல், மூக்கடைப்பு, வாந்தி, வாமிட்டிங் சென்சேஷன், உடல் சோர்வு, ஃபெட்டிக், மசில் ஏக்ஸ் அதாவது உடம்பு வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், டயரியா, லூஸ் மோஷன் போகும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரேத், டிஸ்னியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும், பிங்க் ஐ கண்கள் வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்கும், அது வந்து கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து ரேர் தான். ஆனா அந்த பர்சன் வந்து அந்த அஃபெக்டட் பேர்ட்ஸோட இல்ல அந்த இறந்து போன பேர்ட்ஸோட ஒரு கான்டாக்ட்லயோ கிளவுஸ் போடாம எதுவுமே போடாம டச் பண்ணியிருந்தாலும், பேர்ட்ஸ் வளர்க்குற அந்த ஒரு ஏரியால அந்த பேர்ட்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகியிருந்தா அந்த பர்சன்ஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நார்மல் பீப்புள்ஸ் அந்த அஃபெக்டட் பர்சன்ஸோட கான்டாக்ட்ல இருந்திருந்தாங்கன்னா நமக்கு வர நார்மல் பீப்புள்ஸ்க்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேர்ட் ஃப்ளூ வந்து வைல்டுல இருக்க அதாவது காட்டுல இருக்கிற அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கா இருக்கிற சிட்டி இருக்கிற அந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஹியூமன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை ட்ரீட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிமோனியா வரும், அதாவது நுரையீரல் பிரச்சனை வரும், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வரும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், செப்சிஸ், பிரெயின் ஸ்வெல்லிங், மெனிஞ்சோசெஃபலைட்டிஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரீட் பண்ணாம விட்டா. ரொம்ப எமர்ஜென்சியா டாக்டர் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். டிஃபிகல்ட் பிரீத்திங், மூச்சு திணறல் ரொம்ப இருந்தா கண்டிப்பா பார்க்கணும். ஃபீவர் ஓவர் 103 ஃபாரன்ஹீட், ஃபீவர் வந்து 103க்கு மேல இருக்கு, இல்ல 103 சடனா வருது அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போய் டாக்டர் பாருங்க. கன்ஃபியூஷன் ஒரு ஆல்டர்டு மென்டல் ஸ்டேட், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்காங்க ஆல் ஆஃப் அ சடனா, அதுவும் இந்த இந்த பீரியட்ல இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. உடல் சோர்வு, காலையில வந்து எந்திரிக்கவே முடியல, என்னால எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது, யூஸ்வலா எல்லாருக்கும் இருக்கிறது, பட் எனக்கு இந்த பீரியட்ல ரொம்ப எக்ஸசிவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தயவு செஞ்சு போய் டாக்டர் பாருங்க. சிவியர் ஹெட்ஏக், ஸ்டிஃப் நெக், இந்த சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியரா இருக்குன்ற பட்சத்துல தயவு செஞ்சு இதை நெக்லெக்ட் பண்ணாம டாக்டரை போய் பாருங்க. மைல்டா இருந்தாலும் போய் பாருங்க, பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்ற பட்சத்துல நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப சிவியரா இருக்கு, சடனா வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப நெக்லெக்ட் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு போய் டாக்டர் பாருங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிபிசிஆர் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி சாம்பிள்ஸ், அதாவது இந்த கோவிட்க்கு பண்ணாங்க இல்லையா, அந்த தொண்டையில, த்ரோட்ல, மூக்குல அங்கெல்லாம் வந்து சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. இல்லைன்னா சூட்டம் ஏதாவது எச்சில் எது இருந்ததுன்னா எச்சில் வந்து சாம்பிள் எடுத்துக்குவாங்க. ஸோ இதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கா இருக்கு, இல்லை இறந்துருக்குது, அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவாய்ட் கான்டாக்ட். மோஸ்ட்லி கேட்ஸ் மூலியமாவும் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கேட்ஸ் வந்து பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும். ஸோ கேட் ஓனர்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். கேட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு, உனக்கு உடம்பு சரியில்லை, பெட் ஓனர்ஸ், ஈவன் ஆல் தி பெட் ஓனர்ஸ், பெட்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஒரு பெட் கிட்ட காமிங்க, நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். குக்கிங் பண்ணும்போது 75 டிகிரிக்கு மேல அதை வந்து அதிகமா வச்சு குக் பண்ணணும், நல்லா குக் பண்ணணும், ரொம்ப ராவா வச்சு சாப்பிடக்கூடாது. எக்கு, மில்க்கு, சிக்கன், மீட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நல்லா குக் பண்ணி நல்லா சாப்பிடணும். மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போதைக்கு சிக்கன், இந்த மீட்டு, அந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் நல்லா குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஹைஜீன் ப்ராக்டிசஸ் ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுவும் சோப்போட தான் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி பெட்ஸோட இல்லை அனிமல்ஸோட இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண பழக்கம் வந்து நல்லது. சப்போஸ் சப்போஸ் வந்து அந்த இடத்துல சோப்பு இல்லை, வாட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெட்ஸோட அஃபெக்டட் பெட்ஸோட இல்லை வந்து சிக்கா இருக்கிற ஏதாவது ஒரு பெட்ஸோட
இல்ல அந்த பேர்ட்ஸ் கிட்ட வந்து குழந்தைங்கள வந்து அணுக விடாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து டக்குனு வந்து பரவிடும். வீட்டுக்கு வந்தோனே ஷூஸ கழட்டுறது, வீட்டுக்குள்ள ஷூஸ் போடாம, கை, கால், முகம் கழுவுறது, அண்ட் வீட்டுக்கு வந்தோனே குளிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து பிரிவென்ட் பண்ணலாம்.